ஹalleluya ஸ்தோத்திரம். எல்லோரும் திருப்பிக் கொள்ளலாம். 93வது சங்கீதம். ஹalleluya. ஒரு நிமிஷம் கேட்க போகிற வார்த்தைக்காக எல்லோரும் ஆண்டவரை ஜெபித்து கொள்ளலாம். ஆண்டவரை நோக்கி ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாங்கள் கேட்கிற இந்த வார்த்தைகளை ராஜா ஹalleluya எந்த ஒரு பொல்லாங்கனும் வழியருகே விதைத்த விதைகள் போல எடுத்து போடாதபடி நீர் காத்து கொள்வீராக. நாங்கள் கேட்க போகிற இந்த வசனங்கள் எங்கள் வாழ்க்கையிலே ராஜா 1 30 1 60 1 100 கனி கொடுக்க, அந்த கனிகளை நாங்கள் அனுபவிக்க, வெற்றியையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக ராஜா. எங்களோடு கூட இன்று பேசுங்க ராஜா. எங்கள் ஆத்துமாவை திருப்தி அளிக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலேயும் பிழைப்பான் என்று சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை கேட்டு நாங்கள் பிழைக்க வந்திருக்கிறோம் ராஜா. ஹalleluya, ஹalleluya. எங்களை பிழைக்க வைத்து எங்களை வெற்றிகரமாய் மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் எங்கள் சிந்தனை, எங்கள் செவிகள் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எந்த ஒரு சிந்தனை மாறுபாடும் இல்லாமல் தேவனுடைய வார்த்தையை ஆவியோடும் ஜீவனோடும் பெற்றுக்கொள்ள எங்களை பலப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். 93வது சங்கீதம். அதை நான் ஒரு வாட்டி ஃபுல்லாக வாசிக்கிறேன். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. உமது சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது, நீர் அனாதியாயிருக்கிறீர். கர்த்தாவே, நதிகள் எழும்பின, நதிகள் இரைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலை திரண்டு எழும்பின. திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலுமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர். உமது சாட்சிகள் மிகவும் உண்மை உள்ளவர்கள். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாயிருக்கிறது. ஆமேன். இந்த சங்கீதம் ரொம்ப சின்ன சங்கீதம், வெறும் 5 வசனங்கள் தான் இருக்குது. இந்த சங்கீதம் முழுவதும் எதை பற்றி பேசுதுன்னு இந்த சங்கீதத்தினுடைய முதல் வரியை கிளியராக நமக்கு சொல்லி கொடுக்குது. வேற ஒன்றும் இல்லை, கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். ஆமேன். ஹalleluya. கர்த்தர் ராஜரிகம், அவர் ராஜாவாக இருக்கிறாரு, அவர் ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறாரு பாருங்க. ஹalleluya. என்ன எதிர்ப்புகள் இருந்தாலும், என்ன போராட்டங்கள் இருந்தாலும், வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் கர்த்தர் என்ன செய்கிறாரு? ராஜரிகம் பண்ணுகிறார், ஆண்டு கொண்டு இருக்கிறார். ஆமேன். ஹalleluya ஸ்தோத்திரம். அடுத்ததாக கர்த்தர் இந்த சங்கீதம் எந்த சூழலில் எழுதப்பட்டது, என்னது, யார் இந்த சங்கீதத்தை எழுதினாங்க, எந்த டீட்டெயில்ஸுமே இதில் கொடுக்கல. பொதுவாக ஏதாவது எழுதியிருக்கும், தாவீதின் சங்கீதம், ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம், அப்படி எதுவுமே எழுதலை பாருங்கள். எந்த டைட்டிலும் கொடுக்கல. ஆனால் அது வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க, இது எந்த சிச்சுவேஷனில் எழுதப்பட்டதுன்னு மட்டும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. தேசம் ஏதோ ஒரு ஆபத்தான சூழ்நிலையை சந்திக்கும் போது இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு யுத்தம், ஏதோ ஒரு பேரழிவு, ஏதோ ஒன்று அவங்கள நோக்கி ஒரு ஆபத்தான சூழ்நிலை வருது, அந்த நேரத்தில் எழுதப்பட்ட சங்கீதம். ஆமேன். சங்கீத வசனங்களை நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். இந்த சங்கீத வசனங்களை நம்மளுடைய ஜெபமாகவே சொல்லலாம். உங்களுக்கு ஜெபிக்க தெரியலைன்னா வீண் வார்த்தைகளை அலப்பாதீங்க. இந்த மாதிரி ஜெபம் நிறைந்த சங்கீதங்களை எடுத்து ஜெபிங்க. இதில் நிறைய பார்த்தீங்கன்னா நம்ம சூழல் கூட ரொம்ப ஒத்து போகும் பாருங்க. ஹalleluya. அதனால் ஜெபிங்க. இந்த சங்கீதத்தை எடுத்து படித்து உண்மையோட தேவன் கிட்ட ஜெபிச்சு பாருங்க. அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஹalleluya. ஆமேன். ஸோ இந்த உலகத்தில் அவர் ராஜரிகம் பண்ணுகிறார் அப்படின்னா என்னது? மகத்துவத்தை அணிந்து கொண்டு அவர் ராஜரிகம் பண்ணுகிறார், அவர் ஆளுகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் உள்ள கோட்பாடுகள், இந்த உலகத்தில் உள்ள ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், இது எல்லாமே கர்த்தரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஹalleluya. அவர் மேனேஜ் பண்ணுறாரு, அவர் அதை கையாளுகிறாரு, அவர் கேர் பண்ணுறாரு, நேசிக்கிறாரு. இது எல்லாத்தையும் பண்ணுறாரு. எல்லாவற்றிற்குமான அதிகாரம் அவர் கையில் இருக்குதுன்னு அர்த்தம். ஆமேன். ஹalleluya. பராக்கிரமம், அவர் மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். மகத்துவம்னா என்னது? மகத்துவம்னா ஒரு வல்லமை, அதிகாரம், அத்தாரிட்டி, ஒரு மரியாதை.
டிக்னிட்டி, இது எல்லாமே அவர்கிட்ட இருக்குது பாருங்கள். அவரை பார்க்கும்போதே நமக்கு வியப்பாக இருக்குது. அது ஒன்றும் இல்லை, அவர் படைத்த படைப்புகளை சுற்றி முற்றி பாருங்கள், என்னெல்லாம் படைத்திருக்கிறார் அவர். மலைகள், காடுகள், மரங்கள், சூரியன், சந்திரன் கரெக்டாக வருது இல்லையா? லேட்டாக வந்துச்சா இன்னைக்கு சூரியன்? யாருக்காவது லேட்டாக வந்துச்சா உங்கள் வீட்டில்? இல்லை, கரெக்டாக வருதா? எத்தனை மணிக்கு சூரியன் உதிக்கும் சொல்லுங்கள்? உங்ககிட்ட தான் கேட்குறேன், சொல்லுங்கள். தெரியல. எத்தனை மணிக்கு சூரியன் உதிச்சிச்சு? 5:30 6 மணிக்கெல்லாம் வருது இல்லையா சூரிய கதிர்கள். அந்த மாதிரி தேவன் கரெக்டாக வைக்கிறாரு பாருங்கள். அவர் வச்சதில் எதுவுமே பிசகல்ல, கரெக்டாக வைக்கிறாரு. ஸோ அவருடைய படைப்புகளை பார்க்கும்போது ரொம்ப கிராண்டாக இருக்குது. எதையுமே அவர் ஏனோ தானோன்னு படைக்கல, ரொம்ப கிராண்டாக நம்ம மதிக்கத்தக்க விதத்தில், நம்ம வியக்கத்தக்க விதத்தில் அமோகமாக படைச்சி வச்சிருக்கிறாரு பாருங்க. நம்மளை விட பெரிய வல்லமை உள்ளதாக படைச்சி வச்சிருக்கிறாரு. அதை பார்க்கும்போதே எப்பா இது ஒரு மனுஷனால் கண்டிப்பாக படைக்க முடியாது அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வருது. அப்படி சூரியன், சந்திரன், கடல்கள் எல்லாத்தையுமே அவர் பண்ணியிருக்காரு பாருங்க. அவர் பராக்கிரமசாலி, அவர் மிகவும் பலம் உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் பராக்கிரமத்தை அணிந்து கச்சையாக கட்டி ஒரு ட்ரெஸ் மாதிரி போட்டுட்டு இருக்கிறாராம். அந்த அளவுக்கு அவர் மகத்துவம் உள்ளவர். ஆமேன், ஹல்லேலூயா. ஸோ பூச்சக்கரம் ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது, எதுவுமே நாசமாக போகாது. பூச்சக்கரம்னா பூமி கரெக்டாக அந்தந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டாக வச்சிருக்கிறாரு. எதுவுமே அங்கங்கே போய் விழுந்து கிடக்கல, சந்திரன் அங்கே போய் விழுந்து கிடக்கல, சூரியன் இங்கே ஒர்க் ஆகாமல் ஸ்டக் ஆகி நிற்கலை, கடல் கொஞ்சம் உள்வாங்கி ஏதோ பிசகி போகலை, எல்லாமே கரெக்டாக அதுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கரெக்டாக செய்யுது. ஏன்னா அவர் ஒழுங்காக ஆளுகை செய்கிறார். அவர் ஒரு நல்ல ராஜா, அவர் ரொம்ப பவர்ஃபுல்லான ராஜா. அவர் கரெக்டாக இருக்கிறதுனால இங்கே எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆமேன், ஹல்லேலூயா. அதனால் பயப்படாதீங்க, பூமி அழியாது. ஹல்லேலூயா. அப்படியே அழிஞ்சாலும் நம்மளை சேஃபாக வச்சுருப்பார். ஏன்னா நம்ம அவருடைய ஆளுகைக்குள்ளே இருக்கோம் பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. அழிக்கிறதுக்குன்னு ஒரு நாள் இருக்குது, அவர் ஒரு நாள் பூமியை அழிப்பார். ஆனால் இப்போ என்ன, நம்ம சேஃபாக தான் இருப்போம். என்ன, இப்போவும் நம்ம சேஃபாக தான் இருப்போம். அந்த அழிவின் நாளிலும் நம்ம சேஃபாக தான் இருப்போம். ஆமேன், நம்புறீங்களா? ஹல்லேலூயா. அது பெரிய பெரிய ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுருக்கிறாரு, நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ நம்ம தேவன் எப்படிப்பட்ட தேவன் பார்த்தீங்கன்னா, சர்வ வல்லமை உள்ள தேவன். எப்படிப்பட்ட தேவன்? சர்வ வல்லமை, எல்லாத்தையும் அவரால் பண்ண முடியும். அவரால் பண்ண முடியாதுன்னு ஒரு விஷயமே கிடையாது. சந்திரனை சுவிட்ச் மாதிரி போட்டு ஆஃப் பண்ணி வைக்கவும் அவரால் முடியும், சூரியனை போட்டு ஆஃப் பண்ணி வைக்க முடியும், வானங்களை துணியை சுருட்டுற மாதிரி சுருட்டி மாற்றவும் அவரால் முடியும். அவரால் எல்லாமே முடியும். அவரால் முடியாதுன்னு ஒரு காரியம் கிடையாது. ஆமேன், ஹல்லேலூயா. உங்களை குறித்து அது மட்டும் இல்லை பாருங்க, அவர் உங்களை குறித்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு சித்தம் வச்சிருக்கிறாரு, நோக்கம் வச்சிருக்கிறாரு. அதுவும் நிறைவேறுவதைக்கும் வரைக்கும் அவர் உங்களையும் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. அதனால் பயப்படாதீங்க. பூமியில் எல்லாத்தையும் அதினதின் காலத்தில் அதினதினை நேர்த்தியாய் செஞ்சு கரெக்டாக வச்சிருக்கிறார். ஸோ அவருடைய ஆளுகைக்கு கீழே இருந்தீங்கன்னா உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களும் இயேசுவின் நாமத்தில் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யும்? நிறைவேறும். ஒன்றும் தவறாது, ஒன்றும் மிஸ் ஆகாது, எதையுமே தொலைக்க மாட்டீங்க வாழ்க்கையில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய ஆளுகைக்கு கீழே இருக்கிற ஜனங்கள் என்ன செய்யப்பட்ட ஜனங்கள்? பாதுகாக்கப்பட்ட ஜனங்கள். ஹல்லேலூயா. சாதாரண ராஜா இல்லைங்க நம்ம ராஜா, பெரிய ராஜா. ஒவ்வொரு அரசியல்வாதியும் நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லையா? அரசியல்வாதிகள், நல்ல அரசியல்வாதி வந்தால் என்ன, நம்ம நல்லா இருப்போம்னு சொல்லி ஓட்டு போடுறோமா இல்லையா? நல்ல இன்றைக்கி சிஎம் யார் போட்டிடுறாங்க, எந்தெந்த அரசியல்வாதிகள் எல்லாம் போட்டிடுறாங்க, இவங்க நல்லவங்க அவங்க நல்லவங்க எல்லாம் செக் பண்ணுறோமா இல்லையா? பார்த்து ஓட்டு போடுறோமா இல்லையா? அப்போ ஒரு நல்ல சிஎம் கீழே நம்ம இருக்கணும், நல்ல பிரைம் மினிஸ்டர் கீழே இருக்கணும் நம்ம ஆசைப்படுறோம். எதுக்காக? ஒரு நல்ல சிஎம்மால் தான் நம்மளை நல்லா பார்த்துக்க முடியும், நம்ம இருக்கிற ஏரியாவை நல்லா பார்த்துக்க முடியும், நம்ம இருக்கிற மாநிலத்தை நல்லா பார்த்துக்க முடியும். அப்போ நம்ம தேவனுடைய கீழே இருக்கும்போது தேவனும் நம்மளை நல்லா பார்த்துப்பார். ஆமேன். விசுவாசம் இருக்குதா? விசுவாசிக்கிறீங்களா? தேவன் உங்களை நல்லா பார்த்துப்பாருன்னு விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கவனத்தோடு இருங்க. நான் எல்லாருக்காகவும் போதிக்கிறேன், பெரியவங்களுக்காக மட்டும் போதிக்கலை, இங்கே இருக்கிற எல்லாருக்காகவும் போதிக்கிறேன். ஸோ எல்லாரும் கவனத்தோடு இருக்கணும். ஆமேன்,
ஹalleluya. ஸோ ஹalleluya, பயப்படாதிருங்க, எதை குறித்தும் பயப்படாதிருங்க. ஹalleluya. கர்த்தர் ஆளுகிறார் பாருங்க, அமைதியாக இருக்கிறார். அமைதியாக இருக்கிறாருங்கிறதுக்காக கர்த்தர் யாருக்கிட்டையும் வந்து பேசுறதில்ல, யாருக்கிட்டையும் வந்து தொல்லை பண்ணுறதில்ல. நீ ஏன் கொலை செஞ்ச, நீ ஏன் 10 கொலை செஞ்சான்னு யாருக்கிட்டையும் வந்து கேட்கறது கிடையாது. அவர் கேட்காம இருக்கிறாதுங்கிறதுக்காக நம்ம ரொம்ப ஏமாந்துடக்கூடாது. ஏன்னா பொதுவாக வந்து ரொம்ப கத்தி கூச்சல் போட்டு கோவப்படுறவங்க கிட்ட தான் வந்து பவர் இருக்கும்னு உலகம் நினைக்கும். கிடையாது. அவங்கள ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறான். ஆனால் அந்த அமைதியாக இருக்காங்க பார்த்தீங்க, அவங்க தான் டேஞ்சரஸ். அவங்க கிட்ட தான் ரொம்ப பவர் இருக்குது. அவங்க கிட்ட தான், அவங்களால தான் பெரிய காரியங்களை செய்ய முடியும். அமைதியாக இருக்கவங்க கிட்ட தான் பயங்கரமான வல்லமைகள் இருக்குது பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, அவருடைய பராக்கிரமம், அவருடைய மகத்துவம், இது எல்லாத்தையும் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக பார்க்கணுன்னா, நம்ம சபையில் நம்ம வாழ்க்கையில் எப்படி காட்டுகிறாருன்னா, அவர் வந்து வல்லமையினால், அவர் வந்து பலத்தினால் இடைக்கட்டப்பட்டிருக்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அதை அவர் கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். அதை வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லியிருக்குன்னா, ஹீ இஸ் ஆர்ம்டு வித் ஸ்ட்ரென்த். பெலனாக இருக்கிறாரு பாருங்க. அவருக்கு பெலன் இருக்குது. ஏதாவது ஒரு பிரச்சனைனா பெலத்தோடு வந்து அந்த பிரச்சனையை உடைக்க முடியும் அவரால். ஹல்லேலூயா. இது தீயணைப்பு வீரர்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ பெரிய பிரச்சனைனாலும் கட்ட ஓடி வந்து அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டு எடுத்து காப்பாற்றி தூக்கிடுவாங்க பாருங்கள். ஒருவேளை ஒரு பஸ்ஸு கீழே விழுந்திருக்கலாம், இல்லை ஒரு மாடு கிணத்துக்குள்ளே விழுந்திருக்கலாம், என்னன்னாலும் பிரச்சனை கிடையாது. கட்ட வந்து அந்த பெலனெல்லாம் அவங்களுக்கு எங்கேருந்து வருதுன்னு தெரியாது, அதுக்குள்ளே எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து தூக்கிடுவாங்க. அது மாதிரி கர்த்தருடைய கரத்தில் வந்து பெலன் இருக்குது. நம்மளை தூக்குவார். நம்மளை எந்த பிரச்சனையிலேருந்து தூக்கக்கூடிய வல்லமை வந்து அவர்கிட்ட இருக்குது. ஹல்லேலூயா. பிரச்சனையில் இருக்கிறவனை கொண்டு வர்றாரு. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் அவர் எப்படி பராக்கிரமசாலியாக இருக்கிறார், நம்ம வாழ்க்கையில் எப்படி அவர் மகத்துவம் உள்ளவராக இருக்கிறார். பிரச்சனையில் இருக்கிறவனை, கர்த்தருடைய வார்த்தையின் மேலே தாகமாக இருக்கிறவனை என்ன செய்கிறாரு? அவர் சமூகத்துக்கு கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அவருடைய சமூகத்துக்கு வர முடியாமல் இருக்காங்க இல்லையா? அவர் இந்த கோயிலில் வந்துட மாட்டமான தாகத்தோடு எத்தனை பேர் இருக்காங்க, வர முடியாமல். ஆனால் அவர் என்ன செய்கிறார்? அந்த மாதிரி மக்களை வந்து கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அவர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிறார். அவன் வாழ்க்கையை மாற்றுகிறார். குடிக்கு அடிமையாக இருந்தவங்க, போதைக்கு அடிமையாக இருந்தவங்க, என்ன பிரச்சனையாக இருக்கட்டும், உலகத்தால் மாற்றவே முடியாது, டாக்டரால் சொல்யூஷனே கொடுக்க முடியாது. இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் கூட கர்த்தர் ஈஸியாக சொல்யூஷனை கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையை மாற்றுகிறாரு. அடிமைத்தனத்திலேருந்து விடுதலை ஆக்குகிறாரு. தோல்வியிலிருந்து தூக்கி ஜெயிக்க வைக்கிறாரு. ஹல்லேலூயா. உங்களுக்கு தோல்வின்னா அவருக்கு நெஞ்சில் ரத்தமே வந்துடும். ஆமென், ஹல்லேலூயா. நல்ல தகப்பன் அவருக்கு மனசு துடிக்கும். ஐயோ, என் பிள்ளையால் இது செய்ய முடியலையே. ஹல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்துக்கு கீழே இருக்க பிள்ளைகளுக்கு வெற்றி உண்டு. ஆமென். நம்புறீங்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏதாவது பண்ணி அவன் வாழ்க்கையை தூக்கி விடுறாரு பாருங்க. வேலை கிடைக்காதவனுக்கு வேலையை கொடுக்குறாரு, தோல்வி இருக்கிறவனுக்கு ஜெயத்தை கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. சும்மா இருக்க விடுறதில்ல பாருங்க. ஹல்லேலூயா. அப்படி அந்த விதத்தில் இன்னைக்கு வந்து சபையில், நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் பராக்கிரமம் செய்கிறார், அவருடைய மகத்துவத்தை காட்டுகிறார், அவர் பெலனை காட்டுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய சிங்காசனம், 2வது வசனம், அவருடைய சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது, நீர் அநாதியாயிருக்கிறீர். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹல்லேலூயா. அவருடைய சிங்காசனம், அவர் ராஜாவாக இருக்கிறார்ல, அது எப்போ தெரியுமா உருவாச்சு? இந்த காலங்கள்னு ஒன்று உருவாகிறதுக்கு முன்னாடியே உருவாச்சு. அவர் எப்பத்துலேருந்து இருக்கிறார்? அவர் நித்திய காலமாக இருந்துகிட்டே இருக்கிறார். அவருக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. அவர் ஜஸ்ட் இருந்துகிட்டே இருக்கிறாரு. இந்த காலம்னு ஒன்று அதுக்கு பிறகு தான் அவர் வந்து உருவாக்குனார். ஸோ அந்த நித்தியம், பழைய நித்தியம் உருவாகிறதற்கு முன்னாகவே அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போவே அவர் ராஜாவாக இருக்கிறார், அவர் அநாதியாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நமக்கு இன்னைக்கு இந்த கொடுக்கப்பட்ட வாழ்க்கை வந்து ரொம்ப சின்னது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் வாழுகிறோம் அல்லவா, இந்த நாட்கள், நமக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் ரொம்ப சின்னது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ கர்த்தர் அவ்வளவா, அப்போ நமக்கு வரக்கூடிய பிரச்சனை எப்படிப்பட்டது? அந்த நித்திய தேவன் முன்னாடி நமக்கு வரக்கூடிய பிரச்சனை எப்படிப்பட்டது? கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்களேன். இந்த பிரச்சனை ஒன்றுமே இல்லை.
அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு, பலன் உள்ளவனானாலும் பெலன் உள்ளவனானாலும் பெலன் இல்லாதவனானாலும் அவனுக்கு உதவுவது ஏசப்பாக்கு லேசான காரியம். உங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அவருக்கு அது தூசி தான், லேசான காரியம். உனக்கு உதவி செய்ய முடியுமா கர்த்தரால? அது கடினமான காரியமா லேசான காரியமா? லேசான காரியம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் இன்றைக்கி வந்து பெருமை பாராட்டுறோம். எங்கள் கலாச்சாரத்தை தெரியுமா? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் பூர்வ ஆன்சஸ்டர்ஸ் எல்லாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவங்க தெரியுமா? எந்த பரம்பரை தெரியுமா? எந்த குலத்திலேருந்து நாங்கள் வந்தோன்னு தெரியுமா? எந்த கோத்திரத்துக்கு முன்னாடி? அதெல்லாம் அந்த நித்தியத்துக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது. ஆமென். ஸோ அந்த காரியங்களை குறித்து பெருமை பாராட்டுவதை விட கர்த்தருடைய வசனங்களை நோக்கி பார்ப்பது நலம். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ ஹல்லேலூயா. நம்ம இந்த உலகத்தின் பிரஜை கிடையாது, நம்ம அந்த நித்தியமான ராஜ்யத்தினுடைய பிரஜையாக இருக்கிறோங்கிறத முதல்ல யோசிக்கணும். அப்படி யோசித்தோன்னாலே எங்கள் குலம் யார், எங்கள் கோத்திரம் யாருங்கிற யோசனை வந்து ஒன்றுமே இல்லைன்னு நமக்கு வெளிச்சம் வந்துடும். ஆமென். ஏன்னா நம்மளோட உண்மையான குலம் வந்து நித்தியமாக இருக்கக்கூடிய ராஜ்யம். ஹல்லேலூயா. உண்மையான பரம்பரை நம்ம அந்த இயேசுவின் பரம்பரை, இயேசுவின் ராஜ்யத்தின் பரம்பரை நம்ம. இனிமேலும் அப்படிதான். ஹல்லேலூயா. அந்த குலத்திலேருந்து வந்தவங்க, கோத்திரத்திலேருந்து வந்தவங்க, பெரிய பெரிய அரச பரம்பரையாக இருக்கலாம், அந்த பரம்பரை, அவங்க எல்லாம் வந்து அவங்களுடைய தேவனை அறியலைன்னா அவங்களுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் வாழ்கிறது 100 வருஷமோ கொஞ்சம் 120 வருஷமோ அப்படி தான் வாழ போகிறாங்க. அவங்க நாட்கள் எப்படி இருக்குது? புல்லு மாதிரி, அவ்வளோதான். ஆனால் நம்ம அப்படி கிடையாது. நம்ம எந்த பிரஜை? பரலோக ராஜ்யத்தின் பிரஜை. இனிமே நம்ம எப்படி வாழ போகிறோம்? நித்திய காலமாக வாழ்ந்து கொண்டே இருக்க போகிறோம். ஹல்லேலூயா. அதை எண்ணும் போது இந்த உலக பரம்பரை கதை, எங்களுடைய கொலை எதுன்னு தெரியுமா, எங்கள் கோத்திரம், அந்த கதையெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு புரிஞ்சிடும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ ஹல்லேலூயா. ஸோ நம்மளுடைய நாகரிகம், குலம் எல்லாவற்றையும் தேவனுடைய ராஜ்யம் பழமையானது, அவர் அநாதியானவர். ஹல்லேலூயா. ஸோ ஏன் இந்த தேவனுடைய ஆளுகை முக்கியம்? தேவனுடைய ஆளுகையில் அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது? அவர் ஏன் முக்கியம்னு கேட்டால், கர்த்தருடைய ஆளுகை இருந்தால் தான் தேசத்துக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி வரும். தேசம் அசையாது, உடையாது, வளரும், ஸ்ட்ராங்காக நிற்கும். தேசம் மட்டும் இல்லை, கர்த்தருடைய ஆளுகை இருந்தால் தான் குடும்பங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும். கர்த்தருடைய ஆளுகை இருந்தால் தான் நம்ம தொழிலுக்கு ஒரு பலன் கிடைக்கும். ஸ்ட்ராங்காக நிற்கணுமா, உடையாமல் நிற்கணுமா? கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளே வாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது மாதிரி நிறைய தேசங்கள் பாருங்கள், நிறைய தேசங்கள், எந்தெந்த தேசங்கள் கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளே வந்துச்சோ அந்த தேசங்கள் இன்றைக்கி நல்லா இருக்குது. நீங்கள் சரித்திரத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, நாகரிகமற்ற காலங்கள்லாம் மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்தான், காட்டு மிராண்டித்தனமாக. இந்த தண்டனை கொடுக்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட, ஏதாவது ஒரு குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்குறதா இருந்தால் கொடூரமான விதத்தில் தான் அந்த ராஜாக்கள் எல்லாம் கொடுத்து கொண்டிருந்தான். கழுத்தை வெட்டுறது, சிலுவையில் அறையிறது, நேராக கீறி போடுறது, இந்த மாதிரி கொடூரமான தண்டனைகள் கொடுக்கறது. அது மாதிரி இன்னொரு நாட்டுக்கு போருக்கு போனால் அங்கே கொடூரமாக எல்லாரையும் வெட்டி சாச்சு பெண்களை எல்லாம் சிறை பிடித்து கொண்டு வர்றது, இந்த மாதிரி கொடூரமான கதைகள். இந்த காலத்தில் நம்மளால் அதை யோசிக்க கூட முடியாது. அந்த மாதிரி கதைகளை நம்ம கேட்குறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் பாருங்கள், இந்த கர்த்தருடைய வார்த்தையை உள்ளே கொண்டு வந்ததுக்கு பிறகு தான் சில நாடுகள் வந்து முன்னேறவே ஆரம்பிச்சது. ஹல்லேலூயா. அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 1 மினிட். அதுக்கு எக்ஸாம்பிளாக ஒரு சில நாடுகள், ஜெர்மனி, ஸ்வீடன், நார்வே, இந்த மாதிரிப்பட்ட நாடுகள்லாம் இப்படி தான் பாருங்கள், கர்த்தருடைய ராஜ்யத்தை தங்களுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்தாங்க. கர்த்தருடைய ஆளுகையை தங்களுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்தாங்க. அதனால தான் அவங்க தயாரிக்கிற பொருட்கள் எல்லாம் வேறு லெவல் குவாலிட்டியாக இருந்துச்சு பாருங்கள். மெர்சிடிஸ் பென்ஸ் காரெல்லாம் அட்வர்டைஸ் பண்ணும்போது எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு நாள் நிற்காது, ஓடிட்டே இருக்கும். அப்படி தான் அட்வர்டைஸ்மெண்ட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, அதனுடைய பார்ட்ஸ் எல்லாம் பொறுத்துறவங்க அந்த பார்ட்ஸை யார் பொறுத்துறாங்கன்னு அவங்க பேரை வந்து பெருமையாக எழுதி வைப்பாங்களாம். சாதாரண மெக்கானிக் அந்த பார்ட்ஸை பொறுத்துகிற ஆட்கள் வந்து நான் தான் அந்த பார்ட்ஸை பொறுத்துறேன் பெருமையாக எழுதி வைக்கிறான். இது எங்கேருந்து வந்தது, எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அவங்க வந்து கர்த்தர்
கர்த்தருடைய கோட்பாடுகள், கர்த்தருடைய சத்தியம், கர்த்தருடைய கட்டளைகள், இதை வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்தாங்க. ஏதாவது ஒரு வேலை செஞ்சாலும் ஏனோ தானோன்னு செய்யாமல், எப்படியாவது உன் பாக்கெட்டில் இருக்க காசு என் பாக்கெட்டில் வந்தால் போதும் அப்படின்னு மனசாட்சி இல்லாமல் வேலை செய்யாமல், செய்கிற வேலையை உண்மையாக உத்தமமாக, உண்மை உத்தியம் உழைப்பு இப்படியெல்லாம் சொல்கிறோம்ல, உழைப்பு உண்மையோட கர்த்தருக்காக. நான் ஏனோ தானோன்னு செய்யக்கூடாது, கர்த்தர் பார்க்குறாரு, நான் செய்ய வேலையை உண்மையாக செய்யணும்னு உண்மையாக செஞ்சாங்க பாருங்கள். ஹல்லேலூயா. அதனால தான் சில ப்ராடக்ட்லாம் நம்ம வெளிநாட்டில் இருந்தெல்லாம் வாங்குகிறோம் இல்லையா, குவாலிட்டியானது, உடையாது, அப்படி நம்மளால் வாங்க முடியுது பாருங்கள். ஆமேன். ஹல்லேலூயா. அந்த எண்ணம் வந்து கர்த்தரால் வந்துச்சு பாருங்கள். கர்த்தர் இல்லாத மனிதன், காட்டு மிராண்டியாக இருக்கிற மனிதன் வந்து கர்த்தருடைய வேல்யூஸை பற்றி கவலைப்படுறது கிடையாது, கர்த்தருடைய சத்தியத்தை பற்றி கவலைப்படுறது கிடையாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகளை ஃபாலோ பண்ணுற மனுஷனுக்குள்ள ஒரு உண்மை, உத்தமம், நேர்மை இதெல்லாம் யோசிக்க தொடங்குறான் பாருங்கள். அந்த காட்டு மிராண்டி கல்ச்சரை விடுறான். ஹல்லேலூயா. ஒரு நல்ல காரியத்தை உண்டு பண்ணணும், நான் அதை விற்கணும், ஜனங்களுக்குள்ள சமாதானத்தை கொண்டு போகணும், நான் கொண்டு போகிற திங்ஸ்னால ஜனங்கள் நல்லா வாழணும் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்குள்ளே வருது பாருங்க. இது எங்கேருந்து வந்துச்சு? ஹல்லேலூயா. அப்பாவுடைய வார்த்தையினால் வந்துச்சு. ஹல்லேலூயா. உண்மையாக இருக்கணும். ஏசப்பா பார்க்குறாரு. நான் வந்து கர்த்தரை குறித்த பயம்னா என்னது? செய்கிற வேலையை உண்மையாக செய்யணும். அவர் பார்வையில் நான் பிசகலாக செய்யக்கூடாது. பயம் நல்லது சில இடத்துல. ஆமேன். ஹல்லேலூயா. செய்கிறத வேலையை உண்மையோடு செய்யணும், உத்தமமாக செய்யணும், அடுத்தவங்களுக்கு நல்லதோடு செய்யணும். அந்த மாதிரி இந்த மாதிரிப்பட்ட ப்ராடக்ட் எல்லாம் பாருங்கள், நீங்கள் சர்வீஸுக்கு கூப்பிடுங்க, எப்படினாலும் எப்போ நீங்கள் கூப்பிட்டாலும் சர்வீஸுக்கு வந்துடுவாங்க பாருங்கள். அவங்க சர்வீஸில் கரெக்டாக இருப்பாங்க, அவங்க கொடுக்குற எல்லா காரியத்துலேயுமே அவங்க பெர்ஃபெக்டாக இருப்பாங்க பாருங்கள். ஹல்லேலூயா. இது எல்லாமே கர்த்தருடைய வார்த்தையினால் வந்தது. ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸோ கர்த்தர் இதனால் என்ன நடந்துச்சுன்னா, இந்த மாதிரிப்பட்ட நாடுகளில் பெரிய அளவில் பொருளாதார வளர்ச்சி உண்டாச்சு, பெரிய அளவில் நாகரிக மாற்றம் உண்டாயிட்டு, பெரிய அளவில் சயின்டிஃபிக் இன்வென்ஷன்ஸ், அதாவது விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் பெரிய அளவில் உண்டாச்சு. இந்த நாடுகள் பயங்கரமாக வளர்ந்தது. ஆமேன். ஹல்லேலூயா. இன்றைக்கி இந்தியன்ஸ் எத்தனையோ பேர் ஃபாரினில் போய் செட்டில் ஆகணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? ஆனால் ஃபாரினர்ஸ் வந்து அவ்வளோ வேகமாக வர்றதில்லை நம்ம இந்தியன்ஸை மாதிரி. இந்தியன்ஸ் எவ்வளோ வேகமாக வெளிநாட்டுக்கு போகணுன்னு நினைக்கிறோமோ அவ்வளோ வேகமாக வெளிநாட்டினர்கள் இந்தியாவுக்கு வரணும்னு நினைக்கிறாங்களா? இல்லை. ஹல்லேலூயா. அது காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை அங்கேருந்து வேலை செஞ்சதுனால அந்த நாடுகள் வளர்ந்தது. அந்த நாடுகள் வளர்ந்ததுக்கான சீக்ரெட் கர்த்தருடைய வார்த்தைன்னா, இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு, அவருடைய கோட்பாடுகளுக்கு கீழ்ப்படிஞ்சு, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு வாழும்போது நம்ம வாழ்க்கை உயருமா இல்லையா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்வார்? தீவிரிக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது நன்மையை கொண்டு வரணும்னு அப்படிப்பட்ட ஜனங்களுடைய வாழ்க்கையில் தான் அவர் ஈஸியாக வேலை செய்ய முடியுது. எந்த ஜனங்கள் அவருடைய ஆளுகைக்குள்ளே தங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்க வாழ்க்கையில் தான் கர்த்தர் ஈஸியாக வேலை செய்ய முடியுது. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, தனக்கு வேலை செய்கிறவங்க வந்து இந்த கர்த்தருக்கு உண்மையாக செய்யணும், உத்தமமாக செய்யணும், எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, அதை நான் காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் கூட இந்த மனிதர்களுக்கு வருது பாருங்கள். சுய மரியாதை கூட இந்த மனிதர்களுக்கு வருது. இது எல்லாமே கர்த்தருடைய வார்த்தையினால் வருது. ரெண்டாவது, கர்த்தர் ஆளுவது அப்படின்னா என்னது? கர்த்தர் ராஜரிகம் பண்ணுறார், அவர் ஆளுகிறார். ஆளுறாருன்னா என்னது? ஹல்லேலூயா. யாருக்கா தெரியுமா? ஆள்றாருன்னா என்னது? ஒன்றும் இல்லை, அது ரொம்ப சிம்பிள் தான். அவருடைய நியாயங்கள், அவர் வார்த்தைகள், அவர் கட்டளைகளை கையாளுகிறது தான் அவருடைய ஆளுகைக்குள் இருப்பது. ஆமேன். ஹல்லேலூயா. அப்போ அவர் ஆளுவதுன்னா என்னது? அவருடைய நியாயங்கள், அவருடைய வசனங்கள், அவருடைய கட்டளைகள், இதை என் வாழ்க்கையில் நான் ஃபாலோ பண்ணுறது. ஆமேன். புரிஞ்சுதா? அவர் என்ன சொல்லியிருக்காரோ, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறர் பொருளை இச்சியாதிருப்பாயாக, இப்படி பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. சாந்த குணத்தோடு இருக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு இல்லையா? அந்த மாதிரி காரியங்களை, அவர் சொன்ன கட்டளையிட்ட காரியங்களை நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்கிறதுக்கு பேர் தான் என்னது? அவருடைய ஆளுகைக்கு கீழ் இருக்கிறது. அப்போ ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்?
அவருடைய வசனங்கள், அவருடைய கட்டளைகளை காது கொடுத்து கேட்குறது மட்டும் இல்லை, லைஃப்பில் ஃபாலோ பண்ணணும். சபையில் இங்கே கேட்டுட்டு இங்கே விட்டுட்டு போயிடக்கூடாது. ஆமேன், ஸ்தோத்திரம். ஸோ அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிங்க. அவருடைய வார்த்தைகளை சும்மா கேட்குறது மட்டும் இல்லை, ஒவ்வொரு நிமிஷமும் என் வாழ்க்கையில் நான் எப்படி ஃபாலோ பண்ண முடியும், அவருடைய நான் செய்கிற காரியம் ஏசப்பாக்கு பிரியமானதா இல்லையா அப்படிங்கிறத வசனத்தை வச்சு செக் பண்ணி வாழ்க்கையில் செயல்படுங்க. ஹல்லேலூயா. சில சமயம் எமோஷனலாக ரொம்ப பிஹேவ் பண்ணிடுறோம். சில சமயம் நமக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுது. டென்ஷன், வருத்தம், வேதனை, கண்ணீரில் எல்லாம் நம்ம மீறிடுறோம், எல்லை மீறி பேசிடுறோம். அவருடைய வார்த்தைகளை கடைபிடிக்கிறது இல்லையா? அந்த மாதிரி இடத்துல எல்லாம் தேவ பலனை பெற்றுக்கொண்டு அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுக்கு வாழ்க்கையில இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா அந்த இடத்துல வெற்றி வரும். அதுக்கு பெரிய பெரிய சாட்சிகள்லாம் பெரிய பெரிய தேசங்களே இருக்குது பாருங்க. ஹல்லேலூயா. அதனால் வாழ்க்கையை கவனமாக கர்த்தருக்கு பயந்து வாழணும் பாருங்க. ஹல்லேலூயா. அடுத்ததாக 3வது வசனம் யாராவது ஒரு ஆள் வாசிங்க. ஸ்தோத்திரம். இந்த இடத்துல எதை பற்றி பேசுகிறாங்க? கர்த்தாவே நதிகள் எழும்பின, கடல், ஆறு, இதை பற்றி தான் பேசுகிறாங்களா? இல்லை, இதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. கடல் அது பாட்டுக்கு எழும்பிட்டு தான் இருக்கும், நதிகள் அது பாட்டுக்கு இறஞ்சிட்டு தான் இருக்கும். ஆனால் அது அதை பற்றி இங்கே பேசலை பாருங்க. ஏசாயா 17வது அதிகாரம் 12வது வசனம் யாராவது ஒரு ஆள் வாசிங்க. ஐயோ, கடல்கள் கொந்தளிக்கிறது போல கொந்தளிக்கிற அநேக ஜனங்களின் திரளும், பலத்த தண்ணீர்கள் இறைகிறது போல இறைகிற ஜனங்கூட்டங்களின் அமளியும் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இதுவும் அது சம்பந்தமான வசனம் இல்லையா? என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கடல்கள் கொந்தளிக்கிறது போல கொந்தளிக்கிற ஜனங்கள். அப்போ இந்த இடத்துல கடலை பற்றியோ நதியை பற்றியோ பேசல, இந்த மக்களை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன்ல. இந்த 93வது சங்கீதம் எதை பற்றி பேசுதுன்னா, ஒரு ஆபத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு இல்லையா, ஆபத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் தேவனை நோக்கி ஜெபிக்கிறாங்க. அந்த ஆபத்து என்னது? எதிரிகள் கடல் மாதிரி கொந்தளிக்கிறாங்க கோபத்தில். இவங்களை எப்படியாவது அழிச்சிடணும், ஒண்ணுமே இல்லாம பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி தண்ணீர் இறைச்சல் போடுறது போல இறைச்சல் போடுறாங்க, கத்துறாங்க. நம்ம எதிரிகளும் அப்படிதான் இல்லையா? பல நேரங்களில் நமக்கு எதிராக கத்திக்கிட்டே கிடப்பாங்க. இந்த கத்திக்கிட்டே கிடக்கிறவங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது 3வது வசனத்தில்? நதிகள் அலை திரண்டு எழும்பின. 4வது வசனம் சொல்லுது, திரளான தண்ணீர்களின் இறைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலுமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. எதிரிங்கிறவன் இறைச்சல் போடுவான், என்னதான் கத்திட்டு கிடப்பான், உன்னை என்ன பண்ணுறேன் பாரு, உன்னை ஒன்றுமே இல்லாமல் ஆக்குறேன், உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லி எதிரிகள் என்ன பண்ணுவான்? கத்திட்டே கிடப்பான். ஆனால் அப்படி கத்துறவர்கள் கத்துறான்னாலே ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம் பாருங்க. கர்த்தர் பெரியவர். அந்த கடலில் வரக்கூடிய நுரை மாதிரி தான் அவன். தொட்டா அந்த நுரை என்ன பபிள்ஸ் எல்லாம் மாதிரி தொட்டா உடஞ்சிருவான், அவ்வளோதான். நம்ம யார்? ஹல்லேலூயா, கர்த்தருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. அமைதியாக இருக்கணும். சில இடத்துக்கு பதிலே சொல்லக்கூடாது, சில இடங்களில் நம்ம அமைதியாக இருக்கணும் பாருங்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அமைதியாக இருந்த மாதிரி தான் இருக்கும். சிலர் முட்டாள்னு கூட நினச்சிருவாங்க, அமைதியாக தானே இருக்கா முட்டாள்னு நினச்சிருவாங்க. அப்படி கிடையாது பாருங்கள். பூமியே சுதந்தரித்து கொள்வீர்கள். ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எதிரிகளை பார்த்து பயப்படாதீங்க. ரொம்ப பெருசாக எழும்புறது மாதிரி இருக்கும், ஆனால் கர்த்தர் அதை விட வல்லவர். இருன்னா இருக்கும், இறையாதே அமைதலா இருன்னு சொன்னால் இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம எதை நோக்கி பார்க்கணும்? பிரச்சனையை நோக்கி பார்க்கணுமா இல்லை தேவனை நோக்கி பார்க்கணுமா? பிரச்சனைகளை விட யார் பெரியவர்? பிரச்சனைகளை விட தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. பிரச்சனைகளை விட தேவன் பெரியவர். அப்போ உங்கள் கண்கள் எங்கே இருக்கணும்? பிரச்சனையை நோக்கி பார்க்காதீங்க, அதை விட தேவன் பெரியவர்னு தேவனை நோக்கி பாருங்க. அவருடைய வசனங்களை நோக்கி பாருங்க. என் தேவன் இந்த பிரச்சனையை ஒன்றும் இல்லாமல் பண்ணுவாருன்னு நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. உங்கள் கற்பனைகளை அதற்கு நேராக திருப்புங்கள். உங்கள் கற்பனைகளுக்கு வல்லமை உண்டு. ஆமேன். உங்கள் கற்பனைகளுக்கு வல்லமை உண்டு பாருங்க. அப்போ நீங்கள் இந்த வசனத்தின் படியெல்லாம் உங்கள் கற்பனை, ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க, பெரிய போராட்டத்தில் இருக்கீங்க, குடும்பத்தில் நம்பிக்கை இல்லை அப்படின்னா, குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லைன்னா, அப்படி இமேஜின் பண்ணுங்க, கர்த்தர் இந்த பிரச்சனையை விட பெரியவர். ஹல்லேலூயா. நான் என்னை கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கேன், இதை விட கர்த்தர் பெரியவர். என் எலும்பு தெய்வ விட கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. இதை நீங்கள் எண்ணி பார்க்கும்போது, யோசித்து பார்க்கும்போது உங்களுக்கு விசுவாசம் வரும் பாருங்க. விசுவாசம் வந்தால் எல்லாம் நடக்கும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்.
ஹல்லேலூயா. ஸோ கர்த்தர் பெரியவருங்கிறத உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணுங்க. இறைச்சலை விட, உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறவங்களை விட, உங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கணும்னு நினைக்கிறவங்களோட கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை அலை வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, ஒன்றும் என்ன அசைக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு வைக்கப்பட்ட மந்திரவாதத்தை விட கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன எதிரியாக இருக்கட்டும், என் குடும்ப பிரச்சனையை விட கர்த்தர் பெரியவர். என் பலவீனத்தை விட, எனக்கு இருக்கிற கெப்பாசிட்டியை விட கர்த்தர் பெரியவர். படிப்பே வரலையே, நான் என்ன பண்ண போகிறேன்? பக்கத்தில் இருக்கவன் டீச்சருக்கு ஃபேவரட்டாக இருக்கிறான். டீச்சர் எப்போ பார்த்தாலும் அவனுக்கு பேரை தான் கூப்பிடுறாரு. எனக்கு படிப்பே வரலையே. அப்படி யோசிக்காதீங்க. என்ன யோசிக்கணும்? என்னுடைய படிப்பு திறமையை விட கர்த்தர் பெரியவர். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. அவர் சொல்லி தந்ததன்படி வாழுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமேன். ஹல்லேலூயா. உங்களை உயர்த்துவது அவருக்கு லேசான காரியம் பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் எதிரிகளை ரொம்ப ரொம்ப காது கொடுத்து கேட்கக்கூடாது. தேவனிடத்தில் பராக்கிரம் அதிகமாக இருக்கிறது பாருங்கள். அதனால தான் அவர் அமைதியாக இருக்கிறாரு. படகுல, கப்பலில் அந்த காற்று அடிக்கும் போது என்ன நடந்துச்சு தெரியுமா அந்த கதை? கப்பலில் ஒரு நாள் ஏசப்பா ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தார், பயணம் செய்து கொண்டிருந்தார். கூட சீஷர்கள் இருந்தாங்க. அவர் நல்லா அசந்து தூங்கிட்டார் ஏசப்பா. தூங்கும்போது என்ன நடந்தது? கடல் கொந்தளிச்சது, காற்று புயலும் பயங்கரமாக அடிச்சது. எல்லாரும் செத்து போகணும்னு நினச்சாங்க. கப்பல் பயங்கரமாக ஆடுது. சீஷர்கள் எல்லாம் இயேசுவை எழுப்புறாங்க. இயேசுவே, இயேசுவே, நாங்கள் சாக போகிறோம், உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு கேட்டு எழுப்புறாங்க. ஏசப்பா என்ன சொன்னார்? இறையாதே, அமைதலாரு அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை தான் அந்த காற்றையும் கடலையும் பார்த்து சொன்னார். எல்லாமே அமைதியாயிடுச்சு. ஒன்றுமே நடக்காதது மாதிரி. ஹல்லேலூயா. அவரிடத்துல பராக்கிரம் அதிகமாக இருக்குது பாருங்கள். அதனால தான் அவர் நிறைய நேரத்தில் அமைதியாக இருக்கிறாரு. ஆனால் அந்த தேவனிடத்தில் பற்றுதல் ரொம்ப இல்லாதவங்க இறஞ்சிட்டே கிடப்பாங்க பாருங்கள். அதுக்கெல்லாம் நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. தேவனிடத்தில் நம்ம சேரணும். அவருடைய வார்த்தையை கை கொள்ளணும். சைலண்டாக இருந்து உங்கள் வேலையை பண்ணிகிட்டே இருங்க. வார்த்தையை நான் இன்னும் எப்படி அதிகமாக கீழ்ப்படுகிறது, இன்னும் எப்படி ஏசப்பாக்குள்ளே அதிகமாக வருகிறது, மீதியெல்லாம் அவர் பார்த்து கொள்வார். ஆமேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸோ கர்த்தர் உங்கள் பலனாக இருக்கிறார் பாருங்கள். எல்லா பிரச்சனையிலையும் கர்த்தர் பலனாக இருக்கிறார். அதை நம்புங்க, சொல்லுங்க, கர்த்தர் என் பலனாக இருக்கிறார். நான் கூச்சல் போட வேண்டிய அவசியம் இல்லை மற்றவங்கள மாதிரி. என் பலவீனத்தில் கர்த்தர் எனக்கு பலனாக, என்னால் படிக்க முடியலையா, கர்த்தர் எனக்கு பலனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லிட்டு முயற்சி எடுங்க. கர்த்தர் எனக்கு பலனாக இருக்கிறார். ஒன்றுமே பண்ண தோணலையா, அப்படியே சோர்வாகவே இருக்குதா, ஒன்றுமே பண்ணாமல் அமைதியாக இருக்கீங்களா, சொல்லிகிட்டே இருங்க. கர்த்தர் என் பலனாக இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சொல்லி சொல்லி சொல்லிடுங்க. ஒன்றுமே பண்ண தோணலை, டல்லாக இருக்குது, அம்மா வேற திட்டிகிட்டே இருக்காங்க, எடும்பவே தோணலை, வசனத்தை சொல்லி சொல்லி சொல்லிடுங்க. ஹல்லேலூயா. அப்புறம் இருக்க மாட்டீங்க, எழும்பிடுவீங்க, ஓடுவீங்க, பறப்பீங்க. ஆமேன். ஹல்லேலூயா. புது பலனைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர பறப்பீங்க. ஹல்லேலூயா. நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டீங்க, ஓடினாலும் இளைப்படைய மாட்டீங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு உதவுறாரு பாருங்க. பிரச்சனையை மிதிச்சு எழும்பிடுவீங்க. ஹல்லேலூயா. அடுத்த 5வது வசனம் யாராவது ஒருத்தர் வாசிங்க. ஆமேன். ஹல்லேலூயா. இந்த சாட்சிகள்னு உள்ள வார்த்தை இங்கிலீஷில் ஒரு டிக்ரீஸ் அப்படின்னு வருது. அப்படின்னா அவருடைய கோட்பாடுகள், அவருடைய நியாயங்கள், அவருடைய வசனங்கள். ஆமேன். அவருடைய சாட்சிகள்னால் அவருடைய வசனங்கள்னு அர்த்தம். அது மிகவும் உண்மை உள்ளதாக இருக்குது பாருங்கள். இந்த கடலில் இருக்க பாறை மாதிரி அசையாது, என்ன நடந்தாலும் அசையாது பாருங்கள். யார் அசைஞ்சாலும் சரி, அவருடைய வசனம் மாறாதது, உண்மை உள்ளது. அது சொன்ன வேலையை செஞ்சு முடிக்கும். ஆமேன். ஹல்லேலூயா. உண்மை பாருங்கள். பொய் நம்மளை ஏமாத்தாது, பொய் சொல்லாது. அதனால தான் ஜெபிக்கும் போது வசனத்தை வச்சு ஜெபிங்க, வசனத்தை சொல்லி ஜெபிங்கன்னு அடிக்கடி நான் சொல்லுவேன் பாருங்கள். வசனத்தை சொல்லி ஜெபிக்கும் போது ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கலாம். ஆண்டவர், இந்த வசனத்தின்படி என்ன ஆசீர்வதிங்க, அது உங்களை ஏமாத்தாது. ஆமேன். ஹல்லேலூயா. யார் உங்களை ஏமாத்துறாங்களோ இல்லையோ, அந்த வசனம் உங்களை ஏமாத்தாது, உண்மை உள்ளது பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தாவே பரிசுத்தமானது. ஏன் இந்த இடத்துல பரிசுத்தத்தை பற்றி பேசியிருக்காங்க? ஏன்னா வசனம் நம்மளை பரிசுத்தப்படுத்துது. வசனம் நம்மளை க்ளீன் பண்ணுது, பரிசுத்தப்படுத்துது, நம்ம குணத்தை மாற்றுகிறது. நான் சொன்னேன் இல்லையா, வேலை செய்யும்போது பொதுவாக சாதாரண மனிதன் என்ன நினைப்போம், ஏதோ ஒன்று கடமையை செஞ்சுட்டு அவன் பாக்கெட்டில் இருக்க காசு என் பாக்கெட்டில் வந்தால் போதும்
அதுக்கு நான் என்ன பண்ணணும்? யாரை ஏமாத்தினாலும் சரி, யாரை கஷ்டப்படுத்தினாலும் சரி, அவனுக்கு என்ன ப்ராடக்டை விற்றாலும் சரி, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவன் பாக்கெட்டில் இருக்கிறது என் பாக்கெட்டில் வந்தால் கதை முடிஞ்சு. அடுத்து உங்கள் ப்ராடக்டில் பிரச்சனைன்னு போய் கேட்டால் திரும்பி பார்க்க மாட்டாங்க இல்லையா? அப்போ அந்த மாதிரி இருக்கிறது இல்லை. பாருங்கள், நம்ம குணங்களில் மாற்றத்தை உண்டு பண்ணுது, நமக்கு உண்மையும் உத்தமத்தையும் கொடுக்குது. பாருங்கள், பரிசுத்தத்தை கொடுக்குது, கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை கொடுக்குது, நான் செய்கிற வேலை கர்த்தருக்கு முன்னாடி உண்மையாக இருக்குதா இல்லையாங்கிற பயத்தை கொடுக்குது. ஆமேன், ஹல்லேலூயா. அதனால் நமக்குள்ள ஒரு மாற்றம் உருவாகிறது. நமக்குள்ளே இருக்கிற கெட்ட குணங்கள் எல்லாம் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்படுகிறது. நம்ம செய்கிற வேலையை உண்மையோடு செய்கிறோம். நம்மளுடைய கண்ணியம், எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, கண்ணியம் இருக்குது அப்படின்னு நம்மளுடைய கண்ணியத்தையும் மரியாதையும் காப்பாற்ற முயற்சி செய்கிறோம். ஆமேன், ஹல்லேலூயா. நம்மளே பரிசுத்தம் வரும்போது தான் நம்மளே மதிப்போம். ஆமேன், ஹல்லேலூயா. நாமளே மதிக்கும் போது நம்ம வாழ்க்கை உயரும். ஹல்லேலூயா. ஸ்கூலில் உங்கள் கூட இருக்கிற நண்பர்கள் தவறான காரியங்களை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் என்ன செய்யக்கூடாது? அவன் செய்கிறான் இல்லை, நானும் செய்யலாம் இல்லை, எல்லாரும் செய்கிறாங்களே அப்போ நானும் செஞ்சா என்ன? இல்லை. பாருங்கள், உங்களை நீங்கள் மதிக்கணும். உங்களுக்கு நீங்கள் கண்ணியம், வைராக்கியம், உங்களுக்கு நீங்கள் மதிப்பு மரியாதையை பரிசுத்தம் வந்தால் கொடுப்பீங்க. எல்லாரும் செய்கிறாங்கன்னு நீங்களும் செய்ய போக மாட்டீங்க. ஆமேன். எல்லாரும் செய்கிறத பார்க்கும்போது நமக்கு சில விஷயங்கள் பாவம்னே தோணாது. எல்லாரும் செய்கிறாங்க இல்லை, அப்போ நமக்கு அது பாவம்னே தோணாது. பாருங்கள், இல்லையா? உண்மையா இல்லையா? எல்லாரும் பண்ணுறாங்க, எல்லாரும் என் சித்தி பண்ணுறாங்க, பெரியம்மா பண்ணுறாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க பண்ணுறாங்க, அப்படி நமக்கு பாவங்கிற உணர்ச்சியே இல்லாமல் போயிடும். ஆனால் அப்படி கிடையாது. பாருங்கள், கர்த்தருடைய சாட்சிகள், வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவன் பரிசுத்தப்படுகிறான். அவனுக்கு பாவத்துக்கும் நல்லதுக்கும் வித்தியாசம் தெரியும். இது தவறு, இது பாவம் அப்படிங்கிற வித்தியாசம் அவனை உணர்த்தும். பாருங்கள், இந்த பரிசுத்தம் என்ன பண்ணும்? பரிசுத்தம் கடைசியில் உமது ஆலயத்தின் அலங்காரமாய் மாறிடுமா? அவருடைய ஆலயத்துக்கே அந்த பரிசுத்தம் அலங்காரமாய் மாறுது. ஆலயம் பரிசுத்தத்தினால நிரம்பி ஆலயமே அலங்கரிக்கப்படுது. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ளே வந்தவங்களை அவர் கழுவாமல் விட மாட்டார். ஹல்லேலூயா. உங்கள் துர்குணங்கள், கெட்ட குணங்கள், உங்களுடைய கீழ்ப்படியாமைகள், உங்கள் வீக்னஸ், பலவீனம், நோய், வியாதி எதுவாக இருக்கட்டும், தேவன் உங்களை க்ளீன் பண்ணாமல் விட மாட்டார். ஹல்லேலூயா. அந்த விதத்தில் நீங்கள் தேவனை நம்பலாம். எத்தனை பேர் தேவனை நம்புறீங்க? தேவன் இன்னைக்கு சுத்தப்படுத்துவார்னு. ஹல்லேலூயா. நம்புறீங்களா? நம்பலை. ஒரு தம்பி மட்டும் நம்பலை, குனிஞ்சிருக்கிறாரு. ஓகே, கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ தேவனை நம்புங்க. கர்த்தர் நம்மளை பார்த்து மகிழுகிறார். பாருங்கள், நம்ம தான் ஆலயத்தை அலங்கரிக்கிற அலங்காரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை நேசிக்கிறார். கர்த்தருக்காக வாழணும். இவ்வளவு அருமையான தேவன் பாருங்கள், இவ்வளவு அருமையான ஆளுகை செய்கிற தேவன், ராஜாவாக இருக்கிற தேவன். இந்த தேவனை எத்தனை பேர் நம்பலான்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. தேவனை நம்புங்க. உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார், உங்கள் வேதனைகளை மாற்றுவார், உங்கள் கண்ணீர்களை மாற்றுவார், உங்கள் நோய்களை மாற்றுவார். ஹல்லேலூயா. அதை மாற்றுறதில் அவர் கமிட்டடு. நீங்கள் நினைக்கிறத விட அவர் ரொம்ப அர்ப்பணிக்கப்பட்டிருக்காருங்க. எப்படியாவது இவன் வாழ்க்கையை நான் மாற்றணும்னு ரொம்ப அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறாரு. ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் கம்ப்ளீட்டாக பெற்றுக்கொள்ளணும்னா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படிஞ்சிங்கன்னா தான் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே வருகிறீங்கன்னு அர்த்தம். அப்படி வருகிறவன் அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. எப்படிடா இவன் வாழ்க்கையை நான் மாற்றலான்னு தலைகீழான்னு என்ன மாற்றிடுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையும் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் கண்ணை மூடி இந்த வசனங்களுக்கு ஏற்ப ஒரு ஜெபத்தை பண்ணிடலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்கள் ராஜாவாகிய கர்த்தாவே, எங்களை ராஜரீகம் பண்ணுகிற கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இயேசுவே, நீர் எங்கள் ராஜாவாக இருக்கிறீர், எங்களை ஆளுகை செய்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருத்தரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீர் தகப்பனே. நீர் நல்ல அரசியல்வாதி. ஹல்லேலூயா. நீர் நல்ல அரசியல்வாதி. எங்கள் கிட்ட இருக்கிறத எப்படியாவது திருடிட்டு போகணும்னு நினைக்காம, ராஜா எங்களை நல்லா வைக்கணும்னு நினைக்கிற நல்ல ராஜா நீர், நல்ல பிரைம் மினிஸ்டர் நீர், நல்ல பிரசிடென்ட் நீர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பா, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய ராஜ்யத்திற்குள்ளாக நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய ராஜ்யத்தை இன்னும் அதிகமாக புரிந்து கொண்டு இன்றைக்கு முதல் ராஜா ஒவ்வொரு நாங்கள் செய்கிற வேலைகளிலும் ஆண்டவரே எங்கள்
எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் ராஜா உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு பலனை தருவீராக ராஜா. ஹல்லேலூயா. உம்முடைய வசனத்தை இன்னும் அதிகமாக புரிந்து கொண்டு இன்னும் அதிகமாக உம்முடைய வசனத்திற்காக கண்ணும் கருத்துமாக வாழ எங்களை பலப்படுத்துவீராக ராஜா. ஹல்லேலூயா. அப்பா, நீர் எவ்வளவு பெரியவர் என்று நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்க பிரச்சனைகள் அல்ல ஆண்டவரே, எங்க பிரச்சனைகள், போராட்டங்கள், கண்ணீர்கள், கவலைகள், ஹல்லேலூயா, தோல்விகள், இது எல்லாமே உமக்கு முன்பாக ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறது ஆண்டவரே. ஒண்ணுமே இல்லை. நீர் பெரியவர், நீர் பெரியவர். என் பிரச்சனையை விட நீர் பெரியவர் நான் யோசிக்கிறேன் ஏசப்பா. அதுக்கு என்ன பலப்படுத்துங்க ஏசப்பா. ஹல்லேலூயா. என் கைவலி, கால்வலி, என் வியாதி எல்லாத்தையும் விட நீர் பெரியவர் அப்பா. என் குடும்ப பிரச்சனை, என் கணவரோடு உள்ள பிரச்சனை, என் பிள்ளைகளோடு உள்ள பிரச்சனையை விட நீர் பெரியவர். நீ பெரியவர் அப்பா. அப்போ இந்த பிரச்சனை ஒன்றுமே இல்லை, சின்னதப்பா, சின்னது. இது என்னை விட்டு போகும், இது நிலைக்காது. இந்த பிரச்சனைகள் என்னை விட்டு போய்விடும். தூசி மாதிரி லேசான காரியம் போயிடும். ஹல்லேலூயா. இது நிலைக்காது. ஆனால் நான் கர்த்தருக்குள்ள நிலைத்திருப்பேன், சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, என் பிள்ளைகளுடைய சந்தோஷத்தை பார்த்து ரசித்து, என் கணவரோடு கூட உள்ள சமாதானத்தோடு, ஹல்லேலூயா, என் சரீரத்தில் உள்ள ஆரோக்கியத்தோடு நான் கர்த்தரோடு நித்திய நித்திய காலமாக இருப்பேன்னு விசுவாசிக்கிறேன் ஏசப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஏசப்பா. இந்த விசுவாசத்தை இந்த வசனங்கள் மூலமாக எங்களுக்கு போதித்து தந்ததற்காக நன்றி. நாங்கள் ஆலயத்தின் பரிசுத்தமாக இருப்போம் என்று இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கிறேன் ஏசப்பா. எங்களை பார்த்தாலே தெரியும் வெளியே உள்ளவங்களுக்கு இவங்க பரிசுத்தவான்கள்னு. இயேசுவின் நாமத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம், ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென்.